ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி டைம் ஃப்ரேம் VWAP அனாலிசிஸ் சேனல். இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ரிஸ்க் ரிவார்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ட்ரேடை ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, என்னையுடைய அனாலிசிஸ்க்கு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிஃப்டி அனாலிசிஸ் இந்த டெய்லி அனாலிசிஸ்லாம் போட்டு. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 18ஆம் தேதியோடைய நிஃப்டியோடைய அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மோரோவர் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் கூட. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமாக நான் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்னுடைய டெலகிராம் சேனலு. இந்த டெலகிராம் சேனலில் நான் வந்து 16ஆம் தேதி வந்து ஒரு மெசேஜ் போடுறேன். மோஸ்ட் ப்ராபபிளி செகண்ட் ஆஃப் டுடே ஆர் டுமாரோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட். 100% நான் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்பி எதுவும் பொசிஷன் எடுத்துடாதீங்க அப்படின்னு காஷன் பண்ணியே நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ 16ஆம் தேதிக்கு போயிடலாம். 16ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஹையர் ஃபார்மேஷன். ஸோ ஹையர் ஃபார்மேஷன்னா என்னென்னா, பிடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு நியூ ஐயை வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குன்ட்டு. இதில் இந்த வேர்டிங்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு இதை வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, பிடிஹெச்சை மட்டும் கட் பண்ணிவிட்டு சொன்னால் அது வந்து ஒரு தப்பான இன்டர்பிரட்டேஷன். பிடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே கூட வந்து முடியலாம். இல்லை ஓப்பனை க்ளோஸ் பண்ணி லோவை கட் பண்ணிட்டு கூட முடியலாம். பிடிஎல்ல வந்து பா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே கூட முடியலாம். நான் அதனால தான் கரெக்டாக சொல்கிறேன். பிடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு இதான் பிடிஹெச். பிடிஹெச் மீன் ப்ரீவியஸ் டே ஐஏ. இந்த பிடிஹெச்சை கட் பண்ணிவிட்டு நியூ ஐயை போய் ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது என்னைக்குன்னா 16ஆம் தேதி. ஸோ 16ஆம் தேதி செகண்ட் ஹாஃப் நடக்கலை. 17ஆம் தேதியும் நடக்கலை. ஓகேங்களா? நான் இன்னைக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் போடுறேன். என்ன போடுறேன்னா, இது எப்போ போடுறேன்னா 9:37க்கு போடுறேன். Recent rallies in index is pure manipulation. Technically still indicates some reversal should be in place. So be caution அப்படின்னு வந்து போட்டாங்க. இது எப்போ போட்டாங்கன்னா 9:37க்கு இதை போடுறேன் நான். வாங்க மார்க்கெட் இது வந்து இன்னையுடைய செட்டப்பு. நாம் வந்து நம்மளுடைய வழக்கம் போல் நம்மளுடைய D-1, D-2, D-3, D-4லாம் வந்து ட்ரா பண்ணி வைக்கணும். மீன்ஸ் கடந்த ஒரு 10 நாளாகவே மார்க்கெட் வந்து ஹையர் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால மற்ற VWAP எல்லாமே வந்து நெக்லெக்டபிள். ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் டே ரேஞ்சு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே D-1ல் ஒரு லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங்கு, அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டுன்ட்டு எப்போவுமே இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் டெஸ்ட் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேப் அப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அதோடைய ஹையை மட்டுமே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து சில சமயம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னா, ஒரு 75% அளவுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஆகும். அதாவது டே ஐயிலேருந்து இந்த கீழே ப்ரீவியஸ் டே ஐயை டச் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது அந்த டே ஐயை நோக்கி போகும். அந்த டே ஐ சப்போஸ் வந்து VWAPக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட்டு அப்படியே கண்டினியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் பயங்கரமாக கீழே விடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அது 9:37க்கு இதை நான் போட்டேங்க. 9:37ன்றது வந்து இங்கே இருக்குது. இந்த இடம் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு எந்த விதமான ஒரு கன்சீவ்டு ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடைக்காத ஒரு இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் போட்டேன். இங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹையர் ஃபார்மேஷனில் போதுனாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் ட்ரைவ். ஏன்னா இன்னும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து ஹையர் ஃபார்மேஷனுக்கு வரல. இன்னும் வந்து லோயர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இன்னும் இப்போ தான் வந்து எமர்ஜிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மந்த்து முடிஞ்சால் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து 2 நாள் முன்னாடியே இதை போட்டேன். பட் 2 நாள் முன்னாடி போட்டது வந்து மார்க்கெட் வந்து இன்வேலிடு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேப் ஜோன்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த கேப் ஜோன்லாம் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் அப் ஆகிருக்கு. ஒரு 33 பாயிண்ட் கேப் அப். ஓகேங்களா? ஸோ இந்த இடம்லாம் வரும்போதே என்னென்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டைம் பீயிங்கு அட் ப்ரெசென்ட் இந்த கான்டெக்ஸ்டில் பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு. பட் எனக்கு என்னென்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி மேலே போகும்போது எப்போவாவது வந்து ஒரு ரிவர்ஸ் மூவ்மெண்ட்டை அவன் கொடுத்தே ஆகணும். இது எதுக்குன்னா ஷேக் அவுட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர். மார்க்கெட் வந்து அவன் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவனுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸே இல்லாமல் இருக்கணும். சும்மா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ரீட்டைலர்ஸ் வந்து நாம் வந்து உள்ளே போயிட்டு வர்றதை வந்து விரும்ப மாட்டான். அதனால் போகும்போதே வந்து
ரொம்ப வீக்கான ஆளுங்கள உதறி தள்ளிட்டு மேல எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து இத போட்டேன். டெக்னிக்கலி ஸ்டில் இண்டிகேட்ஸ் சம் ரிவர்சல் அப்படின்னு வந்து போட்டது. இந்த ரிவர்சல் கரெக்ட்டா எப்ப ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு. இந்த கேண்டிலுக்கு ஆக்சுவலா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதே தான் வந்து பேங்க் நிஃப்டிலயும் நடந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிலுக்கு என்னன்னு பார்க்கலாம். இது இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரேஞ்சான கேண்டில் வந்ததுன்னா, அது வந்து அதுக்கு பேர் வந்து ஓப்பன் டிரைவ்ங்க. இதோடைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்து ஓப்பன் டிரைவ். இதே தான் வந்து ஆக்சுவலா வந்து பேங்க் நிஃப்டிலயும். பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு 180 பாயிண்ட். இது வந்து ஓப்பன் டிரைவ். இந்த 9.15க்கு இந்த ஓப்பன் டிரைவ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலே தான் மேக்ஸிமம் அந்த செஷனுடைய ஒரு 50-60% வரைக்கும் வச்சுட்டு ரப் பண்ணிட்டே இருப்போம். இது எதுக்குன்னா, இங்க மாட்றவங்கலாம் சின்ன பின்ன ஆகணும். ஸோ இந்த டே வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்டில் அதர்வைஸ் இதோடைய ஒரு 75% கீழ உடைச்சு வர வரைக்கும், இந்த இன்னையோடைய டே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் உடைய டேங்க. ஓகேங்களா? அதே தான் இங்க நிஃப்டிலயும். ஓகே, ஓகே. இப்போ இது நான் போட்டேன்ல, இந்த சம் ரிவர்சல் இருக்குன்ட்டு. இந்த சம் ரிவர்சல் இருக்குன்னு போட்டதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேல எடுத்துட்டு போனாலே, அதுக்கப்புறம் இந்த கேப்ப வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகும் மார்க்கெட். நீங்க யோசிக்கலாம். அப்ப ஏன் இங்கெல்லாம் வரல, இங்கெல்லாம் வரலன்ட்டு. ஆக்சுவலா இங்கெல்லாம் எதிர்பார்த்தது தான். பட் ஆனா வரல. இதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து, இந்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன் போயிட்டுருக்கு பிரைஸ்ல. ஒரு கன்டினியூட்டி பேட்டர்ன் வந்து பிரைஸ்ல வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. எப்ப மார்க்கெட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு கேப் அப்போ, கேப் டவுனோ வருதுன்னா, அப்பதான் நீங்க வந்து அத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். ஸ்பெகுலேஷன், மேனிபுலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எப்ப வந்து இதுக்கு பேரு இன்னொரு டெக்னிக்கல் ஒரு பேர் வந்து சொல்றேன். இம்பேலன்ஸ். மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. அதாவது ஒருத்தங்க சைடு வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. யார்கிட்ட காசு நெறைய இருக்கோ, அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து சாஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? அதே மாரியே மார்க்கெட் வந்து இன்னைக்கு கரெக்ட்டா எப்ப வந்து இதோடைய இந்த ரேஞ்ச வந்து எப்ப வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன வந்து எப்ப வந்து பிரேக் ஆகுதோ, ஸோ இந்த ஏரியா இன்னைக்கு வந்து 12:30 மணி கேண்டில் வந்து கரெக்ட்டான ஒரு என்ட்ரி கேண்டில். 12:30 மணி மீன்ஸ் அதோட குளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 12:35ங்க. கரெக்ட்டான ஒரு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12:35 கேண்டில் தான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 25 நிமிஷத்துல இது வந்து நேரா வந்து பிடிஹெச்ச வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ எப்ப பிடிஹெச்ச வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுதோ, இங்க வந்து சம் பேனிக் கிரியேட் ஆயிட்டு, டக்குன்னு இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாமே வந்து டப்பு, 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 டப்புன்ட்டு மார்க்கெட்ட வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ண வைக்கும். ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி ட்ரிகர் ஆன ஆர்டர் தான். பட் இன்னைக்கு பியூரா இந்த 2:15 மணிக்கு இந்த 2:35 மணிக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்த உடனே யாரெல்லாம் வந்து இந்த 83,000 காலு, அந்த கால் எடுத்தவங்க எல்லாமே சூப்பரா அவங்க காலர வந்து தூக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. இதுதான் வந்து ஆஸ் பெர் த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. எப்ப இந்த ஸ்விங் ஹைய மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுதோ, மோஸ்ட் ப்ராபபிலி மோஸ்ட் ப்ராபபிலி அதோடைய டே ஹைய வந்து டெஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல அழகா 83,000 கால் எடுத்திருந்தோம்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு ரூ. 6 ரூ. 7 ட்ரேட் ஆயிருந்தது. அது போச்சு. ஐ திங்க் ஸோ ரூ. 45 ரூ. 48 வரைக்கும் அது போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே தான் வந்து பேங்க் நிஃப்டிலயும் இதே எக்ஸாக்ட் பிரைஸ் ஆக்ஷன் தான் நடந்தது. ஸோ இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹர்டல வந்து கிராஸ் ஆகல. பட் கம்பேர் டூ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? மேபி சீக்கிரமாவே கூட இன்னொரு ஏடிஹெச் வர்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அது வர்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, ஸ்டாக் பிரேக் அவுட் ஆவறதோட ஸ்டாக்குங்களோட எண்ணிக்கையும் கரெக்ட்டா வந்து ஏறிட்டே தான் இருக்கு ப்ரொபோர்ஷனேட்டா. ஸோ இத வந்து இப்போ வரப்போற பிரைஸ் ஆக்ஷன் தான் இது வந்து முடிவு பண்ணணும். நம்ம சொல்றோம்ல, இந்த ரிவர்சல் இது எல்லாமே வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் தாங்க நீங்க வந்து அ கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா மேல போயிட்டுருக்கு. இப்பல்லாம் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 200 பாயிண்ட் கீழ வந்து மார்க்கெட் வந்து குளோஸ் ஆகணும். அப்படிலாம் வந்து நினைக்கவே கூடாது. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல வேணா மார்க்கெட் வந்து அப்பாலயே தவிர, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பயங்கரமா மேல போயிட்டுருக்கு.
ஸோ இந்த இன்ட்ராடேல உங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் இந்த பேட்டர்ன்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பிளைண்டா வந்து பொசிஷன் எடுத்து வச்சுட்டு கீழே வரும்னு எதிர்பார்க்கறது வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. இன்னொன்னு மேபி நாளைக்கு வந்து மேபி வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த சென்டர் ரேஞ்சில எங்கேயாவது வந்து ஓப்பன் ஆயிட்டு, திரும்பவும் பிடிஹெச்ச மேல போயிட்டு, திரும்பவும் கீழ இறங்கி வர்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல மேலேயே ஹையர் டைம் ஃப்ரேம்ல திரும்பவும் மேல உடைச்சிட்டு போறதுக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா, இன்னையுடைய பிரைஸ் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரெஃபரன்ஸ் ஜோன டச் பண்ணாமயே மார்க்கெட் வந்து டே ஹைய வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நோட்டபிள் பாயிண்ட். அதனால மேபி வந்து ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து ஒண்ணு சொல்றேங்க. ட்ரெண்ட் வந்து எப்போ ரிவர்ஸ் ஆகும்னா, அன்லெஸ் அதர்வைஸ் அதோடைய பிரையர் ட்ரெண்ட் வந்து கில்ட்டின்னு அது வந்து ஃபீல் பண்ற ப்ரூவ் பண்ற வரைக்கும் இருக்கிற ட்ரெண்டோட சேர்ந்து ஃபாலோ பண்றது தான் புத்திசாலித்தனம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. உங்களுடைய கமெண்ட் எதனா இருந்ததுன்னா எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.